ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியாக நானும் என் ஒய்ஃபும் கோயிலுக்கு போகலாம் சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோங்க. என்ன கோயிலுமா போகிறோம்? மன்னீஸ்வரர் கோயில். அன்னூருக்கு சும்மா ஒரு ஷூட்டுக்காக போயிட்டுருக்கோம். சரி, அப்படியே பக்கத்தில் மன்னீஸ்வரர் டெம்பிள் இருக்குதுன்னு சொல்லி என் ஒய்ஃப் பார்த்து சொன்னாங்க. இது வரைக்கும் போனதே இல்லை, அதனால் இப்போ அந்த கோயிலுக்கு கிளம்பியாச்சு. எப்படி இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த கோயில் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மெயினாக இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு இந்த சைடு வந்து சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம இன்னும் சிட்டிக்குள்ளே தான் இருக்கோம். எக்ஸாக்டாக இப்போ எங்கே இருக்கோன்னா, கணபதி தாண்டி சரவணம்பட்டி பார்த்து போயிட்டுருக்கோம். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி மரங்கள் இல்லை, எல்லா மரமும் கட் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நல்லா தள்ளி நல்ல மரம்லாம் இருக்கிற மாதிரி அந்த ஏரியா கிட்டே போயிட்டு அந்த சரவணம்பட்டி டு சத்தி ரோடு, அன்னூர் ரோடு, அந்த ரோட்டோட அந்த பழைய நேட்டிவான ரோட்டுக்கிட்ட போயிட்டு நம்ம அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நாங்கள் சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி வந்துட்டோம். ஒரு 7.5 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் வண்டியை. இது வரைக்கும் 14.1 வந்து ஆவரேஜ் காட்டுது. டிடிஇ பார்த்திங்கன்னா இன்னும் 163 கிலோமீட்டர் வந்து காட்டுதுங்க. சரி, நான் இப்போ இங்கே கட் பண்ணுறேன். சிட்டியிலேருந்து வெளியே வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. குறும்பபாளையம் தாண்டுறோங்க. குறும்பபாளையம் தாண்டி சத்தியமங்கலம் ரோட்டில் போயிட்டுருக்கோம். எக்ஸாக்டாக என்ன ஏரியானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சேஞ்ச் ஆகிடுச்சு. தாண்டி குறும்பபாளையம் வந்ததுக்கப்புறம் தான் குறும்பபாளையம் வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா குறும்பபாளையத்தில் இந்த ரோடு இப்படி தான் இருக்கும், அது தெரியும். முன்னாடியெல்லாம் நான் சொல்கிறேன், முன்னாடி இருக்கிற ரோடெல்லாம் ட்ராக் பண்ணிட்டாங்க. பல வருஷமாச்சு இந்த ரோட்டில் வந்து. கடைசியாக ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ பண்ணாரி போயிட்டு வந்தப்போ வந்தது. திருப்பி இப்போ தான் போகிறேன். 2 பக்கம் மரங்கள் நிறைய இருந்துச்சு, இப்போ மரத்தையெல்லாம் காணோம். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக ஒரு 10 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் தான் மரம் வரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ரோடு இப்படி தான் இருக்க மாட்டேன் தெரியுது. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் கன்டினியூ பண்ணலாம். இப்போ வரைக்கும் ஆஸ் ஆஃப் நவ் 18.7 மைலேஜ் கிடைக்குதுங்க. கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓட்டியிருக்கோம்? 20 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். 18.7ங்கிறது மைலேஜ் காட்டுது. கோயில்கிட்ட போகும்போது எந்த அளவுக்கு மைலேஜ் இம்ப்ரூவ் ஆகிருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், அழகான அன்னூர் ரோடு ஆரம்பமாயிருச்சு. இங்கேருந்து சிங்கிள் ரோடு தான். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரு சிங்கிள் ரோடு தான் இருக்கும். அப்படியே ஜாலியாக ஒரு ஹாப்பியாக ஒரு ஜேர்னி. ஓகேங்க, இன்னொரு 1 கிலோமீட்டர் தான். கோயில்கிட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துட்டோம். எல்லாம் 2 பக்கமும் மரம், இந்த மாதிரி பெரிய பெரிய மரம் பார்க்கும்போது தான் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. பாருங்க, மரத்தடியில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. மரம் வளர்க்கணுங்க. உண்மையிலே கோயம்புத்தூர் இந்த தடவை இந்த சீசனில் மழையே பெய்யலை, மரமே இல்லை, ரொம்ப வெக்க அடிக்குது. நைட்டு வந்து வெளியில் கூலிங்காக இருக்குது. வீட்டுக்குள்ளே வந்தோன்னா வீடு மே மாதம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. கோயம்புத்தூர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சென்னையாக மாதிரி இருக்கும் போல இருக்குட்டா. இப்படியெல்லாம் சொல்லுவாங்க, பெங்களூரும் கோயம்புத்தூரும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஊரில் நிறைய மரம் வைக்கணும், நம்ம வைக்கணும். ஓகே, கோயில்கிட்ட வந்துட்டோம். எந்த இடத்துல நம்ம கோயில்? இன்னும் கொஞ்சம் தூரம் போகணுமா? ஒரு 1/2 கிலோ, இன்னொரு 1/2 கிலோமீட்டருங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். நல்லபடியாக தரிசனம் முடிந்தது. மன்னீஸ்வரர் டெம்பிள் சாமி பார்த்தாச்சுங்க. சூப்பராக இருந்தது.
சிவன் எப்படி இருந்தார் விக்னேஷ்? நல்லா இருந்தார், சூப்பராக இருந்தார். அப்படியே நாங்கள் ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கேயாவது சாப்பிட முடியுமான்னு பார்க்குறோம். மணி 12 காலாச்சு. ஸோ ஒன்று லஞ்ச் எங்கேயா கிடைக்குதான்னு பார்க்கலாம், இல்லாட்டினா வேறு வீட்டுக்கு போய் கூட லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் லஞ்ச் இருக்குமா? வீட்டில் லஞ்ச் இருக்குது. ஓகே, இப்போ வந்து 20.3 கிலோமீட்டர் வந்து ஃபியூல் எக்கனாமி காட்டுதுங்க. இது வரைக்கும் 37.4 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கோம். இந்த அன்னூர் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கு. பாருங்கள், இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த 2 பக்கமும் நீங்கள் மரத்தை பார்க்க முடியும். கோயில் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க, சூப்பராக இருந்தது. நம்ம கோயம்புத்தூர் பேரூர் ஸ்டைலில் கோயில். நம்ம பேரூர் ஸ்டைலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுல. ஆனால் சாயம் பார்க்குறத ஒரு 1/2 மணி நேரம் நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு லைனில். பாவம், ஒரே ஒரு ஐயா தான் இருக்கிறாரு உள்ள. ஒரு வயசான தாத்தா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். பரவாயில்ல, எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க. யாருமே வந்து இதெல்லாம் நான் முன்னாடி போகணும், நான் பின்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் எதுவும் பண்ணல. நல்லா இருந்தது. இந்த இடத்துல டபுள் டேப் பண்ணு, அந்த 100க்கு மேலே. ஏறி அவுட்ரு இப்போ ஆயிடுச்சா. ஒரே ஒரு ஐயா தான் இருந்தார். ஆனால் நல்லா இருந்தது, கோவில் சூப்பராக இருந்தது. உள்ளே எடுக்கல, ஆனால் எல்லாம் நாயன்மார்கள் சிலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வேற என்ன சிலை வச்சுருந்தாங்க, தலை விரிச்சா வண்டி மரம் சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. வேற என்ன வந்துச்சு? நீ என்ன பார்த்த? நீ நோட்டீஸ் பண்ணியா? தனியாக சந்திர பகவான், சூரிய பகவான், சனி பகவான்லாம் தனித்தனியாக சாமி இருந்தாங்க இல்லையா? சூப்பராக இருந்தது. எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். இந்த கோயில் ஏன் போகணுன்னு என் ஒய்ஃப் வந்து இப்போ சொல்லுவாங்க. நம்ம ஏன் இந்த கோயிலுக்கு வந்தோம், அதுக்கான ரீசன் சொல்ல. இல்லை, நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. நான் வந்தேன். அதே மாதிரி நம்ம ஏதாவது பாவம் செஞ்சிருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து அதெல்லாம் இதாகிடும். அதாவது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இங்கே போயிட்டு வந்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ராமேஸ்வரம் போயிட்டு வர்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போயிட்டு வர்றது நம்ம கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் தான் இருக்குது, திருப்பூருக்கும் பக்கம்தான், அவினாஷிக்கும் பக்கம்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம கொங்கு பெல்ட்டில் இருக்கிறவங்க ஒரு தடவை இந்த கோயில் போயிட்டு வந்து எப்படி இருக்குது, இந்த கோயில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலே நான் வந்து எனக்கு ரொம்ப மைண்ட் வந்து பாசிட்டிவ் ஆகிடுச்சிங்க. மெயினாக நாங்கள் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப் வேணும் தான் இந்த கோயிலுக்கே போனோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் எல்லோரும் போங்க, போயிட்டு எப்படி இருக்குது இந்த கோயில் போனதில்லைங்கிறவங்க கண்டிப்பாக போயிட்டு சொல்லுங்கள். போனவங்களும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து சரவணம்பட்டி கிராஸ் பண்ணுறோம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா 20.7 காட்டுது மைலேஜ். 20.9 இருந்தது. நின்று வண்டி மூவ் பண்ணுறதுனால 20.7க்கு வந்துருச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 76,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். சூப்பர். கார் வாங்கினதுலேருந்து 76,000 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. இப்போ வரைக்கும் 55 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். நான் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு, நீ சொல்லு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.